Hi friends, நம்ம அனிமேஷன் செஷன் பார்க்கும்போது அனிமேஷன் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். என்னென்ன டைப் ஆஃப் அனிமேஷன் இருக்குன்னு பார்த்தோம். அந்த அனிமேஷன் எல்லாத்தையும் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ அதில் பார்க்காத ஒரு 2 விஷயத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அது என்ன அப்படின்னா, ஒரு அனிமேஷனை புல்லட்டட் டெக்ஸ்ட்டுக்கும் அண்ட் சார்ட்டுக்கும் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தான். ஸோ நம்ம அனிமேஷன்றது எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாம். நாட் ஓன்லி ஃபார் ஆப்ஜெக்ட், நம்மளுடைய புல்லட்டட் டெக்ஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணலாம், சார்ட்டுக்கும் அப்ளை பண்ணலாம், இல்லை ஃபோட்டோகிராஃப் எதுக்கு வேணால் அப்ளை பண்ணலாம். இப்போ நான் ஒரு புல்லட்டட் டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு அதுக்கு அந்த அனிமேஷன் எஃபெக்ட்டை எப்படி எஃபெக்டிவாக ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் ஒரு சாம்பிளுக்கு ஒரு புல்லட்டட் டெக்ஸ்ட் இங்கே இன்செர்ட் பண்ணுறேன். இதுக்கு புல்லட் கொடுத்துட்றேன். இப்போ இந்த புல்லட்டட் டெக்ஸ்ட்டுக்கு அனிமேஷன் எப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுற மாதிரியே தான். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸே என்டையர் டெக்ஸ்ட் பாக்ஸையும் செலக்ட் பண்ணிவிட்டு அனிமேஷனில் போயிட்டு மோஸ்ட்லி புல்லட்டட் டெக்ஸ்ட்டுக்கு இந்த வைப் அனிமேஷனே ஆட் பண்ணுங்கள். வேறு இந்த நிறைய அனிமேஷன் எஃபெக்ட் இருக்குன்றதுனால நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா புல்லட்டட் டெக்ஸ்ட் பார்க்க நல்லா இருக்காது. ஏன்னா புல்லட்டட் டெக்ஸ்ட்டோட மோட்டோவே என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாக கையால் ஹேண்ட் ரிட்டன் பண்ணும்போது எப்படி லெஃப்ட் டு ரைட் எழுதுவோமோ அதே மாதிரி லெஃப்ட் டு ரைட் வந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். சில பேர் இந்த ஜம்ப் பண்ணி குதிச்சு வரா மாதிரி ஜூம் ஆகி வரா மாதிரிலாம் வைப்பாங்க இல்லையா? அதெல்லாம் ப்ரொஃபஷனலாக இருக்காது. வைக்கலாம், ஆனால் ப்ரொஃபஷனலாக இருக்காது. இந்த புல்லட்டட் டெக்ஸ்ட்டை ஸ்க்ரீனில் இன்ட்ரோ தான் பண்ண போகிறோம் நம்ம. அதனால் க்ரீன் கலர் அனிமேஷனில் தான் நம்ம போகணும். க்ரீன் கலர் அனிமேஷனில், அதாவது இந்த க்ரீன் கலர் கேட்டகரி இருக்குது இல்லையா, அந்த என்ட்ரன்ஸுன்னு டைப்பு, அதில் போய்ட்டு இந்த வைப் கொடுங்க. வைப்னு கொடுத்தீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டாக அது பாட்டம் டு டாப் இன்க்ரீஸ் ஆகும். பட் அதனுடைய நேச்சர் என்னென்னா லெஃப்ட் டு ரைட் வந்தால் தான் நல்லாயிருக்கும், நம்ம ரைட்டிங் பண்ணுற மாதிரியே. ஸோ இந்த எஃபெக்ட் ஆப்ஷனில் போயிட்டு ஃப்ரம் லெஃப்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா லெஃப்ட் டு ரைட் வரும். இப்போ நான் எஃப்ஐ போடுறேன் அப்படின்னா, எஃப்ஐ போட்டு கிளிக் பண்ணேன்னா லெஃப்ட் டு ரைட்டு ஃபுல்லாக வந்துடுது. ஆனால் ஃபுல்லாக வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம அனிமேஷனே கொடுத்துருக்க வேண்டாம் இல்லையா? ஃபஸ்ட்டு பேராகிராஃபை ஒருத்தர் ப்ரெசென்டர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது செகண்ட் பேராகிராஃப் வரக்கூடாது. வந்துச்சுன்னா செகண்ட் பேராகிராஃபை வியூவர்ஸ்லாம் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க, இதை கவனிக்க மாட்டாங்க. ஸோ ஆடியன்ஸோட அட்டென்ஷன் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு லெவல் ஆஃப் புல்லட் ஒரு ப்ரெசென்டர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த புல்லட் மட்டும்தான் வரணும், அடுத்த புல்லட் வரக்கூடாது. இதுதான் புல்லட்டட் டெக்ஸ்ட்டோடைய அனிமேஷனுக்கு உண்டான மோட்டோ. அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த ஃபார்மேட் ஷேப் ஆல்ரெடி ஓப்பனில் இருக்குது, அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அனிமேஷன் பேன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேனோ அது இங்கே வந்துடும். இதை ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு பாப்அப் மெனு ஓப்பன் ஆகுது இல்லையா? அதில் இங்கே லாஸ்ட் டேபில் பார்த்தா டெக்ஸ்ட் அனிமேஷன் இருக்கும். ஏன்னா நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு அனிமேஷன் ஆட் பண்ணதுனால இங்கே டெக்ஸ்ட் அனிமேஷன் இருக்குது. இதுக்கு அடுத்த செஷனில் நம்ம சார்ட்டுக்கு இன்செர்ட் பண்ணும்போது இங்கே சார்ட் அனிமேஷன் இருக்கும். டெக்ஸ்ட் அனிமேஷனை சூஸ் பண்ணி ஆல் ஆஸ் ஒன் ஆப்ஜெக்ட்னு இருக்குது இல்லையா? இதை ட்ராப் டவுன் பண்ணி ஆல் பேராகிராஃப் அட் ஒன்ஸ் கொடுக்கணும். இங்கே ஆல் ஃபஸ்ட் லெவல், ஆல் செகண்ட் லெவல், ஆல் தேர்ட் லெவல், அப் டு 5th லெவல் வரைக்கும் இருக்குது. ஆனால் நம்ம இங்கே எல்லாமே ஒரே லெவல் கொடுத்துருக்கிறதுனால ஆல் பேராகிராஃப் அட் ஒன்ஸ்னு கொடுத்து ஓகே கொடுத்துட்டேன்னா இப்போ இங்கே ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இது நல்ல எக்ஸ்பெண்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல நீங்கள் எக்ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 3 எஃபெக்ட் தனித்தனியாக தெரியும். தட் மீன்ஸ் ஒவ்வொரு பேராகிராஃபுக்கும் தனித்தனியாக அதை அனிமேட் பண்ணியிருக்கு. நான் ஃபஸ்ட்டு இந்த 3த்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு ஆன் கிளிக் கொடுத்துட்றேன். இப்போ 1, 2, 3 இங்கே நம்பர் வந்தால் தான் 3மே அதுக்குன்னு செப்பரேட்டான கிளிக்கில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நான் ஸ்க்ரீன்ஷோ போட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளிக்கில் ஃபஸ்ட் பேராகிராஃப் மட்டும்தான் வரும். இதை பற்றி பேசி முடித்ததுக்கப்புறம் திருப்பி செகண்ட் பேராகிராஃபுக்கு ஐ ஹவ் டு கிளிக் அகைன். ஸோ அதே மாதிரி தான் தேர்ட் பேராகிராஃபுக்கும் நான் கிளிக் பண்ணால் தான் தேர்ட் பேராகிராஃப் வரும். இதுதான் டெக்ஸ்ட் அனிமேஷன். இதிலே இன்னும் அட்வான்ஸாக நம்ம உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நிறையா வேரியேஷன்ஸ் இதில் பண்ணலாம். ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு மல்டிபிள் அனிமேஷன்ஸ் ஆட் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். இந்த ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் அடுத்த டெக்ஸ்ட் வரும்போது இது மறைகிற மாதிரி பண்ணலாம், இல்லை இது கிரே கலரில் மாறுற மாதிரி பண்ணலாம். இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவல். இப்போது பேசிக் அண்ட் இன்டர்மீடியட் லெவலில் உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு எப்படி அனிமேட் பண்ணுறது, அது ஒவ்வொரு புல்லட்டும் ஒவ்வொரு கிளிக்கில் வரா மாதிரி எப்படி வைக்கிறதுன்றது பார்த்துருக்கோம். தென் இப்போ அடுத்தது வில் மூவ் ஆன் டு சார்ட் அனிமேஷன். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் டெலீட் பண்ணிவிட்டு நான் ஒரு சார்ட் இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட்டில் போயிட்டு சார்ட், டேட்டா லேபிள்லாம் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம சார்ட் எதுவும் எடிட் பண்ண போகிறதில்ல, அனிமேஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த டம்மி டேட்டாவோட எனக்கு ஒரு சார்ட் இருக்கு இல்லையா, இதையே நான் டைரெக்டாக அனிமேட் பண்ணி காட்டுறேன். இந்த என்டையர் சார்ட் அப்படியே செலக்ட் பண்ணுங்கள். அனிமேஷனில் போயிட்டு நம்ம டெக்ஸ்ட்டுக்கு எப்படி வைப் கொடுத்துட்டு ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டு கொடுத்தோமோ அதே வைப் தான் காலம் சார்ட்டுக்கும் சூஸ் பண்ணோம்.
ஏன்னா நம்ம ஒரு அனிமேஷன் கொடுக்குறோங்கும்போது அந்த அனிமேஷன் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். ரேண்டமாக இருக்குன்றதுக்காக நம்ம எல்லாத்தையும் கொடுத்துடக்கூடாது. இப்போ சார்ட் வந்து அதுவும் இதே போல் ஒரு காலம் சார்ட் வந்து பாட்டம்லேருந்து டாப்பில் தானே ரைஸ் ஆகும். அப்போது நான் இந்த வைப் கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பாட்டம்லேருந்து டாப்பில் ரைஸ் ஆகும். இப்போயும் நான் எகைன் ஸ்க்ரீன்ஷாட் போட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் கிளிக் பண்ணால் என்டையர் சார்ட்டும் வந்து டிஸ்பிளே ஆகிடுது. இப்போது ஆஸ் எ ப்ரெசென்டர் நான் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு சீரீஸை பற்றி பேசும்போது ஃபஸ்ட்டு சீரீஸ் மட்டும் வரணும். தென் இன்னொரு கிளிக் பண்ணால் தான் செகண்ட் சீரீஸ் வரணும். தேர்டு கிளிக் பண்ணும்போது தான் தேர்டு சீரீஸ் வரணும். ஒவ்வொரு சீரீஸும் ஒவ்வொரு கிளிக்கில் வரணுங்கும்போது அதை எப்படி மாற்றுறது பார்க்கலாம். புல்லட் டெக்ஸ்ட்டுக்கு சொன்ன மாதிரியே தான் இந்த இடத்துல நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து சார்ட் அனிமேஷன் ஒரு டேப் உங்களால் பார்க்க முடியும். ஆஸ் ஒன் ஆப்ஜெக்ட்னு இருக்கு இல்லையா, அதை ட்ராப் டவுன் பண்ணி பை சீரீஸ் வைங்க. பை கேட்டகரி வச்சிங்கன்னா இது 3 ஒரு கிளிக்கில் வரும், இது 3 அடுத்த கிளிக்கில் வரும். அதேமாரி 4 கிளிக்கில் இந்த 3 செட்டாக வரும். நம்ம வந்து சீரீஸ் வைஸ் பேச போகிறோம் அப்படின்னா பை சீரீஸ் கொடுத்துக்கலாம். பை சீரீஸ் கொடுத்து ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா புல்லட் டெக்ஸ்ட்டுக்கு எப்படி பிரிஞ்சிச்சோ அதே மாதிரி இங்கே சார்ட்டுக்கும் பிரிஞ்சிருக்கும். இங்கே நான் இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது எனக்கு 4 பிரிஞ்சிருக்கு பாருங்கள். ஆனால் நம்மக்கிட்ட 3 சீரீஸ் தான் இருக்குது. 4வது அது எதை எடுத்துக்குது அப்படின்னா பேக்ரவுண்ட். இங்கே கொஞ்சம் நேரம் மவுஸ் வச்சிங்கன்னா சொல்லும் பேக்ரவுண்டு வந்து 4வதாக எடுத்துருக்கு. இந்த பேக்ரவுண்ட்றது எது அப்படின்னா இந்த ஆக்சஸ், கிரிட் லைன், இந்த லெஜண்ட், இது எல்லாம் தான் பேக்ரவுண்ட். பேக்ரவுண்டு வந்து எனக்கு அனிமேஷனில் வேண்டாம், சீரீஸ் மட்டும் வந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் இதை மட்டும் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணிட்டா இப்போ நான் F5 போடுறேன்னு வச்சுக்கோங்க, பேக்ரவுண்டு ஆல்ரெடி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு கேன்வாஸ் மாதிரி, இதில் தான் சார்ட் வரப்போகுது. பேக்ரவுண்ட் இருக்குது, லெஜண்டும் இருக்குது. இப்போ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு சீரீஸ் வருது, அடுத்த கிளிக்கில் செகண்ட் சீரீஸ் வருது. இதை பற்றி பேசி முடித்தோன்னா தேர்டு கிளிக் பண்ணும்போது தேர்ட் சீரீஸ் வரும். இதுதான் வந்து புல்லட் டெக்ஸ்ட்டில் எப்படி ஒவ்வொரு புல்லட்டுக்கும் தனித்தனி கிளிக் வைக்கிற மாதிரி ஒவ்வொரு சீரீஸ்க்கும் தனித்தனி கிளிக் வைக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு சீரீஸ் கிளிக் பண்ணும்போது அதனுடைய லெஜண்ட் வரணும், இந்த 2 லெஜண்டும் தெரியக்கூடாது. செகண்ட் சீரீஸ் கிளிக் பண்ணும்போது தான் செகண்ட் லெஜண்ட் வரணும் அப்படின்னா அதுக்கு வேறு வழியே இல்லை, இந்த லெஜண்ட்டை உடச்சி வெளியில் டெக்ஸ்ட் பாக்ஸாக தான் வைக்கணும். லெஜண்ட் இப்போ சார்ட்டுக்குள்ளேயே ஷோவாக இருக்கும்போது உங்களால் எதுவும் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இங்கே ஹோமில் போயிட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது மேலே டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு நோ அவுட்லைன் ஒயிட் ஃபீல் கொடுத்து அதை மறைச்சிட்டு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு அனிமேஷனில் போயிட்டு சார்ட்டுக்குள்ளே டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்சர்ட் பண்ணாதீங்க, அனிமேஷன் கொடுக்க முடியாது சார்ட்டுக்கு வெளியில். ஸோ நான் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணால் எனக்கு சார்ட்டு செலக்ட் ஆகக்கூடாது. அப்படி அந்த பொசிஷனில் இன்சர்ட் பண்ணால் தான் உங்களுக்கு இதுக்கு அனிமேஷன் கொடுக்க முடியும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் அனிமேஷனில் போயிட்டு டிஸப்பியர் கொடுக்குறேன். அதை அப்படியே டூப்ளிகேட் போட்டு அடுத்தடுத்த சீரீஸ்க்கு வச்சிடுறேன். ஸோ இதே போல் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. இங்கே 3 டிஸப்பியர் இருக்கு இல்லையா, அந்த 3 டிஸப்பியரையும் செலக்ட் பண்ணி வித் ப்ரீவியஸ் கொடுத்துருவேன். வித் ப்ரீவியஸ் கொடுத்துட்டு இந்த ஃபஸ்ட்டு லெஜண்ட் எப்போ வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிளிக்கில் வரணும், செகண்ட் லெஜண்ட் செகண்ட் கிளிக்கில் வரணும், அது கூடவே வரணும். நான் வித் ப்ரீவியஸ் கொடுத்து அதுக்கு கீழே வச்சுட்டேன் அப்படின்னா இப்போ நான் செலக்ட் பண்ணும்போது லெஜண்ட்டும் உங்களுக்கு இருக்காது. ஃபர்ஸ்ட் கிளிக்கில் வந்து இந்த சீரீஸ் அதனுடைய லெஜண்ட் வருது, 2வது கிளிக்கில் 2வது சீரீஸ் அதனுடைய லெஜண்ட், 3வது கிளிக்கில் 3வது சீரீஸ் அதனுடைய லெஜண்ட். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம வந்து ஒரு அனிமேஷனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது. உங்களால் வந்து இந்த லெஜண்ட்டுக்கு அனிமேட் பண்ண முடியாதுங்கும் போது அது மேலே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சு மறைச்சிட்டு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை மறைய வைக்கலாம், டிஸப்பியர் வைக்கலாம். ஸோ அதனால் ஒவ்வொரு கிளிக்லேயும் ஒவ்வொரு டெக்ஸ்ட் பாக்ஸ் டிஸப்பியர் ஆகி அது பின்னாடி இருக்கக்கூடிய லெஜண்ட் தெரியுது. இதுதான் வந்து புல்லட் டெக்ஸ்ட் அண்ட் சார்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய அனிமேஷன்ஸ். எகைன் நான் சொல்கிறேன், இது வந்து இதோட முடியல. உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி அண்ட் இன்வால்மெண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் இதை வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டே இருக்கலாம். அது எல்லாமே வந்து அட்வான்ஸ்டு டியூட்டோரியல் எடுக்கும்போது எடுக்கலாமே தவிர, பட் இப்போ எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப லென்த்தி டியூட்டோரியலாக போயிடும். இது பேசிக் கம் இன்டர்மீடியட் லெவல் டியூட்டோரியல்ன்றதுனால புல்லட் டெக்ஸ்ட் அண்ட் சார்ட் அனிமேஷன் இதோட முடியுது. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பை ஃப்ரம் வெங்கட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.